அன்பு மகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இளநர பிரச்சனைக்கான இயற்கையான நிரந்தரமான தீர்வு தான் பார்க்க போறோம். பர்சனலா நாங்க ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம். என்னோட ஹஸ்பண்ட்க்கு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. அதனால தான் உங்களுக்கும் நான் இதை ஷேர் பண்றேன். நீங்களும் ரெகுலரா ட்ரை பண்ணி பாருங்க. 3 மாசத்துல நல்ல சேஞ்சஸ் தெரியும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நீலி பிரிங்காதி தைலம், திரிபலா சூரணம், கருஞ்சீரகம், அவுரி இல்லைன்னா நீலின்னு சொல்லுவாங்க, தேங்காய் எண்ணெய், வெந்தயம், வேப்ப இலை. இந்த 4 பொருளும் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின எண்ணெய் கிடைச்சிதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் பேராஷூட்டும் வெந்தயமும் நார்மல் கடையிலே கிடைக்குங்கிறதால நான் அதை எடுத்திருக்கேன். வேப்ப இலை காஞ்சது கிடைச்சிதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கிடைக்கலன்னா பரவாயில்ல. வேப்ப இலை பொடுகு தொல்லையை போக்கிடும், கிருமி நாசினியாக யூஸ் ஆகும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இரும்பு பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேன். ஹீட் ஆகட்டும். உங்ககிட்ட இரும்பு இல்லைன்னா நார்மல் பாத்திரம் கூட யூஸ் பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதாவது கேஸை சிம்மில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நீலி பிரிங்காதி தைலம் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு திரிபலா சூரணம், 2 ஸ்பூன் கருஞ்சீரகம், 2 ஸ்பூன் அவுரி பொடி, 7 காய்ந்த வேப்பிலை, தேங்காய் எண்ணெயை நீலி பிரிங்காதி தைலம் இருந்த பாட்டில் அளவுலையே 100 ml அளந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூனால் எண்ணெயை நல்லா கிளறி விடுங்க. எல்லாமே மிக்ஸ் ஆகும். கொதி வர்ற ஸ்டேஜ் வந்ததும் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்க விடக்கூடாது. ஓப்பனில் மூடி வைக்காமல் 5 மணி நேரத்துக்கு எண்ணெயை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் வேறு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வடிகட்டாமல் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அடியில் அப்படியே இருக்குது. ஆயில் கேன் ஒன்று எடுத்துக்கோங்க. டைலரிங் மிஷின், பூட்டு, சைக்கிள்க்கெலாம் ஆயில் போட இதை யூஸ் பண்ணுவாங்க. 5 ரூபாய்க்கு ஊசி நூல் விற்கிற கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். கார்னரில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு குண்டூசி போகிற அளவுக்கு மட்டும் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா ஆயில் அதிகமாக லீக் ஆகும். இங்கே பாருங்கள், கரெக்டாக கட் பண்ணியாச்சு. இந்த கேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கேனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த ஆயிலை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முடியோட வேர்க்கால்களில் எண்ணெய் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். ட்ராப்பாக ஸ்கேல்ஃபில், அதாவது முடியோட வேர்க்கால்களில் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணால் போதும். நிறைய பேர் பண்ணுற தப்பு, கையில் எண்ணெயை ஊற்றி அப்படியே மேலே தடவிடுவாங்க. ஸோ முடியோட மேலே மட்டும்தான் நம்மளுக்கு எண்ணெய் இருக்கும். வேர்க்கால்களில் எண்ணெய் படாது. இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். முடி கொட்டுற பிரச்சனையும் உங்களுக்கு நின்றுடும், பொடுகு தொல்லையும் இருக்காது. விரல் நுனியால் ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் ஒரு மசாஜ் கொடுங்க. அதே மாதிரி பேக்கில் இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் ஒரு மசாஜ் கொடுங்க. சைட்லேயும் மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். சீப்பால் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சீவுங்க. அதாவது முன்னோக்கி சீவணும். நம்ம நார்மலாக சீவும் போது பேக் சைடில் தான் கோம் பண்ணுவோம். அதாவது பின்பக்கம் முடி போகிற மாதிரி சீவுவோம். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு சீவணும். ஜென்ஸாக இருந்தால் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சீவுங்க. லேடிஸாக இருந்தால் ரெட்டை ஜடை பின்னுறதுக்கு முடியை 2ஆக பிரித்து சீவோம் இல்லையா, அந்த மாதிரி சீவுங்க. ஃபஸ்ட்டு பெரிய பல்லால் சீவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன பல்லால் சீவணும். 5 நிமிஷம் சீவினதுக்கப்புறம் நார்மலாக உங்கள் ஹேர் ஸ்டைலுக்கு நீங்கள் தலையை சீவிக்கலாம். லேடிஸாக இருந்தீங்கன்னா ஒரு ஜடை போட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாக இறுக்கி பின்ன வேண்டாம், நார்மலாக பின்னிக்கோங்க. இதே ப்ரொசீஜரை டெய்லி ஈவினிங் ஃபாலோ பண்ணுங்கள். 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் நரமுடி கருப்பாக மாறிடும். 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் அவங்களுக்கும் கண்டிப்பாக முடி கருப்பாக மாறும். வாரத்துக்கு 2 முறை மட்டும் சிகைக்காய் போட்டு தலைக்கு குளிங்க. அதிகமாக ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. மைல்டான ஷாம்பு, கெமிக்கல் அதிகமாக இல்லாத ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தெரியாதவங்க ஒரு கிளாஸ் தண்ணியில் கொஞ்சமாக ஷாம்புவை மிக்ஸ் பண்ணிங்கன்னா பபிள்ஸ் வரும். அந்த தண்ணியை தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம்.
முடிஞ்ச அளவுக்கு ஷாம்புவை குறைச்சிட்டு சிகைக்காயை யூஸ் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.